ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மல்லஸ் அன்லிமிட்டட். இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாலில் திவ்யா துரைசாமி அவங்க செஞ்ச பட்டர் கார்லிக் ஃபிஷ்ஷும் மேங்கோ சால்சாவும் தான் பார்க்க போகிறோம். நிஜமாவே இது அவுட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபிஷ் ஃபில்லட் எடுத்துக்கோங்க, முள்ளே இல்லாமல். அதில் உப்பு, மஞ்சத்தூள், பெப்பரு, கேன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேன் பெப்பர் இல்லாதவங்க நீங்கள் ரெட் சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு லெமன் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எக்காரத்து கொண்டு மறந்துடாதீங்க. சில பேருக்கு மீன் ஃப்ளேவரோ சிக்கன் ஃப்ளேவரோ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த லெமன் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு டாமினேட் பண்ணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடட்டும். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க. எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏர் ஃப்ரை, இல்லைனா அவன் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ முள் இல்லாத மீனுன்றதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு ப்ரௌன் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் இதை ஃபிஷ்ஷில் தான் செய்யணும் இல்லை, சிக்கன் இல்லை ப்ரானில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பட்டர் கார்லிக் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன், 2 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த ஃபிஷ் மேலே இதை ஊற்றிடலாம். இது முள் இல்லாத மீன் எடுத்திங்கன்னா அப்படியே நீங்கள் சாப்பிட்டுடலாம். முள் இருந்ததுன்னா சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முள் இல்லாமல் ஃபில்லட் வரைக்கும் எடுத்துகிட்டு இதை செய்யுங்க. சால்சா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம மேங்கோ சால்சா பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், மேங்கோ, அப்புறம் கேப்சிகம், தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு கொரியாண்டர் எடுத்திருக்கேன். மேங்கோ சால்சான்றதுனால மேங்கோ ஆட் பண்ணுறோம். நீங்கள் பைனாப்பிள் வேணும்னா பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ், உப்பு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான மேங்கோ சால்சாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணிடலாம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எனக்கு நிஜமாக இது ஒரு ஃபேவரட் ரெசிபியாக மாறிடுச்சு. நான் ப்ரானில் சாப்பிட்ருக்கேன், பட் ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணதே இல்லை. பட் இதோட 2த்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஸோ நான் இது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க போகிறேன். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.